நினைக்கிறேன் 96ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த மட்டத்திலே அவர் இங்கே பாரிஸுக்கு வருகின்றார். அந்த பாரிஸுக்கு வந்த கூட்டம் அவருடன் எனக்கு உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த உரையாடலின் போது அவர் ஒரு நாள் என்னோடு தங்குவதற்கான அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கின்றது. அப்போ அந்த ஒரு நாள் சந்தர்ப்பம், ஒரு இரவு அவரோடு நான் தங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் அந்த சந்தர்ப்பத்தை அந்த அவரோட அந்த ஒரு நாள் இரவு நான் கழித்த அந்த நினைவுகள் அவரோடு எனக்கும் அவருக்குமான அந்த உறவாடல் குறித்தான ஒரு ஒரு நினைவை மட்டும் நான் இடத்திலே சிறிதாக நான் கூறிவிட்டு செல்லாமல் நிற்கின்றேன். மற்றபடி இந்த சிவராம் குறித்தான இன்னொரு வேறு பக்கங்களும் இருக்க, அவை குறித்து எனக்கு தெரியாது. அது அவருடைய முற்கால அவர் ஆரம்ப காலம் அவர் வேறு இயக்க போராளியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதல் சமூக செயற்பாடுகள் இருக்கின்றார். இப்படி பல இயக்கங்கள் இருக்குமா. அந்த அரசியல் வட்டங்களை பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள் அறிந்த ஒரு தராகியை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். நான் வாசித்து நான் தெரிந்து கொண்டிருந்த தரையை பற்றி பேசுகிறேன். இப்போது அந்த ஒரு நாள் இரவு நான் சந்தித்த அந்த தராகியினுடைய நினைவுகளை நான் இங்கே சுருக்கமாக இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அவை நான் நினைக்கிறேன் இங்கே அந்த காலகட்டம் 96 மட்டும் நான் ஈழமுரசு பத்திரிகையிலும் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம். அப்போ அவர் இங்கே வந்திருந்த போது அவரோட உரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ நாங்கள் பல விஷயங்களை பெரும் உருவாகியிருந்தேன். அவருக்கு தெரிந்த பலரை எனக்கும் தெரிந்திருந்தது. நிறைய பேரை அவருக்கு தெரிந்த பலர் எனக்கு தெரிந்திருந்தார்கள். அந்த வேலை அவருக்கு எனக்குமான உருவாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அப்போ அவர் இங்கே அன்றைய டிசிசி பொறுப்பாளர் இருந்த மனோவண்ணா அவர்கள் தான் அவர் நின்றார். அப்போ அவர் இந்த ஒரு இரவு நான் அந்த பரிசின் சில விடயங்களை சில இடத்தை பார்க்க வேண்டும், எனக்கு உதவி ஒரு ஒழுங்கு செய்ய சொல்லி மனோவண்ணா கேட்ட போது மனோவண்ணா அப்போது நான் அங்கே நின்றபடியாக அவர் என்னிடம் கேட்டார், நாகேஷ் இவரை இன்று உன்னோட கூட்டி போய் சில இடங்களை பார்க்க வேண்டும், அவரை காட்டி விட்டு நீ அவரை உன்னுடைய தங்கிட்டும் நாங்கள் மறுநாள் மாலை அவரை அழைத்து செல்கிறோம் என்று சொன்னார். அப்போது நான் சரி என்று மகிழ்ச்சியுடன் அவரை கூட்டிக் கொண்டு போகிறேன். அப்போ நான் கூட்டிக் கொண்டு போகின்ற போது மெட்ரோவில் அவர் முதலாவது கேட்ட கேள்வி, இங்கே நொத்துரிடாம் தேவாலயம் என்ற ஒரு இடம் இருக்குது, அதை நான் பார்க்கணும்டாப்பான்னு சொன்னேன். மண்ணே நான் பக்கத்தில் இருக்குது, அதை நான் போகிற வழி தான் நாங்கள் அப்பா ஏன்னா நான் வெளிக்கிழக்கே 10 மணி ஆயிடுது. அப்போ நாங்கள் நொத்துராம் அந்த சேர்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு நான் சென்மிசலில் இறங்கி நாங்கள் அதில் இருந்து அந்த சேர்ச்சுக்கு வருகின்ற போது அது கிட்டத்தட்ட 10:30 என்றுனா சென்மிசல் உங்களுக்கு தெரியும், ஒரு திருவிழா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைந்த ஒரு மக்கள் வெள்ளமாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்களாக நிறைந்த இடம். அப்போ அதை பற்றி கழிச்சு கொண்டு நான் சேர்ச்சை நடந்து கொண்டிருந்த போது அப்போ நான் சொன்னேன், அண்ணா இது ஒரு திருவிழா மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் இந்த